السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கிலாந்தில் நடைபெற்ற கிறிஸ்தவர்களுடனான ஒரு விவாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஜ்வா ஐச்சம்பல ஹதீஸ் முன்வைக்கப்பட்ட பொழுது ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதனை நிரூபித்து காட்டுவதற்காக நஞ்சருந்திய ஒரு செய்தி இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் மிக வைரலாக பரவி கொண்டிருப்பதை நாங்கள் காணுகிறோம். அதை வைத்து மக்களில் இரு சாராராக பிரிந்து ஒரு சாரார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் உண்மைப்படுத்தப்பட்டு விட்டது, நஞ்சு குடித்தவருக்கு எந்த ஒரு தாக்கமும் ஏற்படவில்லை, எனவே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் உண்மையானது என்ற நம்பிக்கை அடிப்படையிலும், இன்னும் ஒரு சாரார் அதனை மறுக்கும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லவில்லை, இது பொய்யான ஒரு செய்தி, அவர் குடித்தது நஞ்சு என்பதை எங்களுக்கு நிரூபிக்க முடியவில்லை, எனவே இலங்கையில் உள்ள யாராவது நஞ்சு குடித்து இந்த ஹதீஸை எங்களுக்கு நிரூபித்து காட்டினால் அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தருகிறோம் என்று ஹதீஸ் மறுப்பாளர்களால் இப்படி ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்வா ஐச்சம்பழம் சம்பந்தமாக சொன்ன ஹதீஸ் என்ன ஹதீஸ்? அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னென்ன அம்சங்களை சொல்லி இருக்கிறார்கள்? நஞ்சு குடித்து இந்த ஹதீஸை எங்களால் நிரூபித்து காட்ட முடியுமா? அதற்கு இஸ்லாத்தில் எங்களுக்கு அனுமதி இருக்கிறதா என்பதை இந்த காணொளியினூடாக உங்களுக்கு மிக சுருக்கமாக சொல்லி காட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அஜ்வா ஐச்சம்பழம் சம்பந்தமான ஹதீஸ் திப்புன் நபவி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இஸ்லாமிய மருத்துவத்தின் அடிப்படையில் சொன்ன ஒரு ஹதீஸ். அஜ்வா ஐச்சம்பழத்திற்கு எப்படியான மருத்துவ குணம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு செய்திதான் இந்த ஹதீஸ். புகாரியில் 5445வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முதலாவது விடயம். இரண்டாவது, இந்த ஹதீஸினுடைய தரம், இது சஹீஹான ஹதீஸா என்று பார்த்தால் உண்மையில் புகாரியில் மிக நம்பிக்கையான அறிவிப்பாளர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிற மிக நம்பகமான ஒரு சஹீஹான ஹதீஸ். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியில் 5445வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி தான் மிக முக்கியமான செய்தி. இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விடயங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், இந்த ஹதீஸினுடைய முழுமையான அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொண்டு விட்டால் நிச்சயமாக எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பல விடயங்களுக்கு இதில் தீர்வு இருக்கிறது, பல சிக்கல்களுக்கு இதிலே பதில் இருக்கிறது. முதலாவது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், மன் தஸப்பஹ குல்ல யௌமின் 7 தமராத்தின் அஜ்வதன் லம் யதுர்ரஹு ஃபீ தாலிகல் யௌமி சும்முன் வலா சிஹ்ருன். யார் ஒவ்வொரு நாள் காலையிலும் 7 அஜ்வா ஐச்சம்பழங்களை சாப்பிட்டு வருகிறாரோ அவருக்கு அந்த நாளில் சூனியமோ அல்லது விஷமோ தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதுதான் இந்த ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பல விடயங்களை எங்களுக்கு குறிப்பிடுறாங்க. முதலாவது நிபந்தனை, காலையில் இந்த அஜ்வா ஐச்சம்பழத்தை ஒருவர் சாப்பிட்டு வர வேண்டும். ஹதீஸ் கலை வல்லுநர்கள், ஹதீஸ் விரிவுரையாளர்கள் சொல்லுகிற பொழுது காலையில் என்பது தஸப்பஹ என்பது நாங்கள் சபாஹ், அதாவது காலையில் எதையும் நாங்கள் உட்கொள்வதற்கு முன்னாடி இந்த ஈச்சம்பழத்தை சாப்பிட வேண்டும். வெறும் வயிற்றில் எந்த ஒரு சாப்பாடும் எங்களுடைய வயிற்றுக்குள்ள போவதற்கு முன்னாடி இந்த 7 அஜ்வா ஐச்சம்பழங்களை ஒவ்வொரு நாளும் ஒருவர் காலையில் சாப்பிட்டு வர வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஈச்சம்பழம் அஜ்வா ஈச்சம்பழமாக இருக்க வேண்டும். நாங்கள் புகாரியில் வரக்கூடிய எல்லா ரிவாயத்துகளையும், முஸ்லிமில் வரக்கூடிய எல்லா ரிவாயத்துகளையும் எடுத்து பார்த்தால் அந்த அஜ்வா ஈச்சம்பழம் என்பது எங்கிருந்து பெறப்படுகிற ஈச்சம்பழமாக இருக்க வேண்டும் என்பதை அடுத்தடுத்த ஹதீசுகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸை பாருங்கள். இதே கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஃபீ அஜ்வத்தில் ஆலியதி ஷிஃபாஅன். அதாவது மதீனாவில் ஆலியா என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் இருந்து எடுக்கப்படக்கூடிய அஜ்வா ஈச்சம்பழத்திற்கு நோய் நிவாரணம் இருக்கிறது, நோயை குணப்படுத்துகிற சக்தி அந்த ஈச்சம்பழத்திற்கு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த ஆலியா என்கிற பிரதேசம் மதீனாவிலே இருக்கிறது. அதை இன்னும் பல ஹதீஸ்களிலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் தெளிவுபடுத்தும் பொழுது முஸ்லிமில மிம்மா பைன லாபத்தைஹா, அதாவது இந்த அஜ்வா ஈச்சம்பழம் 2 கருங்கல் பாறைகளுக்கு மத்தியிலே இருந்து விளையக்கூடிய மதீனாவிலே இருந்து பெறப்படுகிற ஈச்சம்பழம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். அப்ப எல்லா அஜ்வா ஈச்சம்பழங்களும் அல்ல, அஜ்வா ஈச்சம்பழத்துல பல வகையான அஜ்வா ஈச்சம்பழங்களை நாங்கள் இங்கு காணுகிறோம்.
எனவே அஜ்வாய் சம்பளம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் வரையறுக்கிறார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய அஜ்வாய் சம்பளமாக அது இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஆலியா என்று சொல்லக்கூடிய பிரதேசத்திலே இருந்து புறப்படுகிற அஜ்வாவாக அந்த அஜ்வா இருந்தால் இந்த தன்மை அதற்கு இருக்கிறது. விஷத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாத, சூனியத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆலியா என்று சொல்லக்கூடிய பிரதேசத்திலே இருந்து புறப்படுகிற அஜ்வாய் சம்பளத்திற்கு வைத்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள். அப்ப காலையில் சாப்பிட வேண்டும், வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும், 7 அஜ்வாய் சம்பளங்களாக அது இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வர வேண்டும். அந்த அஜ்வாய் சம்பளம் மதீனாவினுடைய ஆலியா என்று சொல்லக்கூடிய பிரதேசத்திலே இருந்து புறப்படக்கூடிய அஜ்வாய் சம்பளமாக இருக்க வேண்டும். இவ்வளவு நிபந்தனைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாகத்தான் சொல்கிறார்கள், அப்படி ஒருவர் சாப்பிட்டு வருவாராக இருந்தால் லம் யதுர்ரஹு ஃபீ தாலிகல் யௌமி, அந்த தினத்தில் அவருக்கு சும்முன் வலா சிஹ்ருன், எந்த ஒரு விஷமோ அல்லது சூனியமோ தாக்கத்தை ஏற்படுத்தாது, பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இப்ப எவ்வளவு நாளைக்கு இந்த பாதிப்பு ஏற்படாது? ஒருவர் காலையில 7 அஜ்வாய் சம்பளங்களை சாப்பிட்டு வாரார், அவருக்கு அந்த நாளில் விஷமோ சூனியமோ தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று சொன்னால் எவ்வளவு காலத்திற்கு? அடுத்த ரிவாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனையும் தெளிவுபடுத்துகிறார்கள். எவ்வளவு காலத்திற்கு என்று சொன்னால் புகாரியில 5768வது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது, லம் யதுர்ரஹு சும்முன் வலா சிஹ்ருன் ذلكல் யௌம இலல் லைல், அவருக்கு இரவு வரைக்கும் சூனியமோ விஷமோ என்ன செய்யாது, தாக்கத்தை ஏற்படுத்தாது. இரவு வரைக்கும் என்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த அறிவிப்பிலே சொல்லி காட்டுறான். அப்போ ஒருவர் காலையில சாப்பிட்டு வந்தால் இரவு வரைக்கும் அவருக்கு என்ன செய்யாது, விஷமோ அல்லது சூனியமோ தாக்கத்தை ஏற்படுத்தாது. முஸ்லிமில் வரக்கூடிய செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், லம் யதுர்ரஹு சும்முன் ஹத்தா யும்சிய, அவர் மாலையை அடையும் வரைக்கும் அவருக்கு என்ன செய்யாது, சூனியமோ விஷமோ தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு அறிவிப்பில் இரவு லைல் என்கிற வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது, இன்னும் ஒரு அறிவிப்பில் மாலை என்கிற வார்த்தை பிரயோகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் தெளிவாக சொல்றாங்க, ஒருவர் காலையில இந்த அஜ்வா 7 ஈச்சம்பழங்களை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வருவாராக இருந்தால் மாலை பொழுதை அடையும் வரைக்கும் அல்லது இரவை அடையும் வரைக்கும் அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு வரைக்கும் என்ன செய்ய மாட்டான், விஷத்தையோ அல்லது சூனியத்தினுடைய தாக்கத்தையோ அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுக்க மாட்டான். ஏனென்றால் அவர் சாப்பிட்டு வருகிற அந்த அஜ்வா ஈச்சம்பழம் விஷத்திலிருந்தும் சூனியத்திலிருந்தும் அவருக்கு நோய் நிவாரணம் அளிக்கும் என்பதைத்தான் இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு முழுமையாக தெளிவாக படித்து காட்டிவிட்டேன். இந்த ஹதீஸில் எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் நஞ்சு குடித்தால் இந்த அஜ்வா ஈச்சம்பழம் அவருக்கு தீங்கை ஏற்படுத்தாது என்கிற வார்த்தையை பிரயோகிக்கவில்லை. ரசூலுல்லாஹ் வெறுமனே சொன்னது சும்முன், விஷம் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றுதான் சொன்னார்களே ஒழிய, இந்த 7 அஜ்வா ஈச்சம்பழங்களை சாப்பிட்டு வருகிற ஒருவர் விஷம் குடிப்பாராக இருந்தால் அவருக்கு என்ன செய்யாது, இந்த ஈச்சம்பழம் தாக்கத்தை ஏற்படுத்தாது, விஷத்தினுடைய தன்மையை ஏற்படுத்தாது, விஷத்தினால் அவருக்கு உயிர் ஆபத்து வராது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு சொல்லல. எனவே அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸினுடைய எந்த ஒரு வாசகத்திலும் எந்த ஒரு அறிவிப்பிலும் 7 அஜ்வா ஈச்சம்பழங்களை சாப்பிட்டு வருகிற ஒருவர் நஞ்சு குடித்தால் அவருக்கு அந்த நஞ்சுக்கான தீர்வு அந்த அஜ்வா ஈச்சம்பழத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அப்ப இதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகத்தான் சொன்னார்கள், ஒருவருக்கு விஷமோ சூனியமோ இப்படி தொடர்ச்சியாக அஜ்வா ஈச்சம்பழங்கள் 7 சாப்பிட்டு வந்தால் தாக்கத்தை ஏற்படுத்தாது. எனவே ஹதீஸில் நஞ்சு குடிக்கிற வார்த்தை கிடையாது. எனவே இது முதலாவது இந்த ஹதீஸை முன்வைக்கக்கூடிய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நஞ்சு குடித்தல் என்கிற இந்த கருப்பொருள் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தால் கிறிஸ்தவர்களோடு நடத்தப்படுகிற விவாதங்கள்ல இருந்துதான் இந்த கருத்தை இந்த ஹதீஸுக்கு கொடுக்கிறாங்க. இப்ப கிறிஸ்தவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவர்களுடைய வேத புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவத்தை மிக நேர்த்தியாக நம்பி ஒருவர் நஞ்சு குடித்தாலும் அவருடைய உயிருக்கு ஆபத்து வராது என்பது கிறிஸ்தவத்தில் சொல்லப்பட்டிருப்பது. இப்ப இந்த செய்தியை இவர்கள் கிறிஸ்தவர்களுடைய அந்த நம்பிக்கைக்கு எதிராக எடுத்து காட்டுகிற பொழுது கிறிஸ்தவர்களால் முன்வைக்கப்படுகிற ஒரு செய்தி தான் அஜ்வா ஈச்சம்பழ ஹதீஸ். உங்களோட ஹதீஸிலும் நபிகளால் சொல்லித்தானே இருக்கிறார்கள்,
ஒருவர் நஞ்சு குடித்தால் அஜ்வாய் சம்பளங்களை சாப்பிட்டு வந்தால் அவருக்கு தீங்கை ஏற்படுத்தாது என்று உங்கள் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வாதங்கள் முன்வைக்கப்படுகிற பொழுதுதான் எங்களுடைய சகோதரர்கள் அதனை மறுத்து பேச முடியாமல் உடனடியாக நஞ்சு குடித்தல் என்கிற கருத்தை இந்த ஹதீஸுக்கு கொடுக்கிறாங்க, அல்லது நஞ்சு குடித்து நிரூபித்து காட்டுவதற்கு முற்படுகிறார்கள். இது ஒரு தவறான ஒரு வாதம் என்பதை அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களுடைய அவர்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் நஞ்சு குடித்தல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸில் நஞ்சு குடித்தால் அவருக்கு அஜ்வாய் சம்பளம் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று சொல்லவில்லை. என்ன காரணம்? நஞ்சு குடிப்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. ஒருவர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே அதை ஹதீஸிலே சொல்லி காட்டிவிட்டார்கள். ஒருவர் ஒரு மலை மீது ஏறி தன்னை மாய்த்துக் கொள்வது, தான் விழுந்து தற்கொலை செய்து கொள்வது அவரை நிரந்தர நரகத்திற்கு கொண்டு போகும். அவர் அதே நிலையில் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், வமன் தஹஸ்ஸா சும்மன் ஃபகதல நஃப்ஸஹு, யார் ஒருவர் விஷம் குடித்து தன்னுடைய உயிரை கொண்டு கொள்கிறாரோ அவரும் அதே நிலையில் விஷம் குடித்த வண்ணம் நாளை மறுமையில் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார். அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவித்த ஹதீஸ். அப்ப ஒரு முஸ்லிமினுடைய நம்பிக்கை, ஒரு முஸ்லிம் என்ன செய்ய முடியாது, தன்னை தானே கொன்று கொள்ள முடியாது. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், சூரத்து நிசாவினுடைய 29வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள். எனவே விஷம் அருந்தி அல்லது ஒரு இரும்பு ஆயுதத்தால் தன்னை குத்தி அல்லது ஒரு மலையிலே இருந்து தற்கொலை செய்து கொள்வது ஒரு முஸ்லிமுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி செய்கிறவருக்கு நிரந்தர நரகம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்ப இந்த ஹதீஸுக்கு அஜ்வாய் சம்பளத்தில் சும்முன் என்று ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிற நஞ்சு, விஷம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தைக்கு நஞ்சு குடித்தல் என்கிற அர்த்தத்தை நாங்கள் கொடுக்கலாமா என்று கேட்டால் கிடையாது. ஏனென்றால் அடுத்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதை ஹராமாக்கி இருக்கிறார்கள். அப்ப முதலாவது புரிய வேண்டும், நஞ்சு குடித்தல் என்கிற அம்சம் இந்த ஹதீஸில் சொல்லப்படவில்லை. இரண்டாவது, கருத்து ரீதியாகவும் நஞ்சு குடித்தல் என்பதை இந்த வார்த்தைக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் அதை இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்து விட்டார்கள். மூன்றாவது செய்தி, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இங்கு விஷம் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று எண்ணத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று நாங்கள் எடுத்து நோக்கினால், அன்புக்குரிய சகோதரர்களை, விஷத்துல பல வகையான விஷம் இருக்கிறது. ஒன்று, விஷ ஜந்துகளால் எங்களுக்கு தீண்டப்பட்டு ஏற்றப்படுகிற விஷம். பாம்பு கொத்தினால், தேள் கொத்தினால், இதையெல்லாம் நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். இதனுடைய விஷமும் ஒரு மனிதனுடைய உடம்பிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். விஷத்தினுடைய செடிகள் இருக்கிறது. இப்ப நாங்கள் வீதியால் போகிற பொழுது அல்லது ஒரு காட்டுக்குள்ள பிரயாணம் செய்கிற பொழுது விஷ செடிகள், அதனுடைய இலைகள் படுகிற பொழுதோ அல்லது அதனுடைய முள்ளுகள் எங்களுடைய உடம்பில் குத்துகிற பொழுதோ அதனுடைய விஷமும் எங்களுடைய உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் இந்த ஹதீஸிலே நாடி சொல்லியிருக்கிறார்கள் என்பது நமக்கு நிரூபணமாகிறது. முதலாவது அம்சம், விஷம் குடித்தல் என்பது மறுக்கப்பட்டு விட்டது. இரண்டாவது அம்சம், இந்த ஹதீஸுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் அர்த்தம் என்னென்று கேட்டால், ஒருவர் காலை பொழுதில் வெறும் வயிற்றில் 7 அஜ்வாய் சம்பளங்களை மதீனாவில் இருந்து பெறப்பட்ட அந்த 7 அஜ்வாய் சம்பளங்களை தொடராக சாப்பிட்டு வருகிறார். அவர் ஒரு பிரயாணம் போகிற பொழுது அந்த நாளில் அவருக்கு ஒரு விஷஜந்து கொத்தி விடுகிறது என்று சொன்னால், அதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு பாதுகாப்பை கொடுக்கிறான். அவர் அஜ்வாய் சம்பளத்தை தொடராக சாப்பிட்டு வந்ததனால் அந்த விஷம் அவருடைய உடம்பில் என்ன செய்யாது, தாக்கத்தை ஏற்படுத்தாது. எனவே அஜ்வாய் சம்பளத்திற்கு அப்படியான ஒரு நிவாரண சக்தியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதை அதன் மூலமாக குணப்படுத்துகிறான் என்றுதான் நாங்கள் நம்ப வேண்டும். ஒரு விஷ செடி எங்களுடைய உடம்பில் பட்டுவிட்டால் அந்த விஷம் ஏறாது. ஒருவர் எங்களுக்கு சூனியம் செய்கிற பொழுது அந்த சூனியம் எங்களுக்கு தாக்கம் செலுத்தாது. இப்படி நாங்கள் புரிந்து கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஹதீஸில் நஞ்சு குடித்தல் என்கிற வார்த்தை இல்லை. எனவே இனிமேல் இந்த கிறிஸ்தவ சகோதரர்களோடு அடிக்கடி விவாதங்களுக்கு போகக்கூடிய சகோதரர்கள், அவர்களால் இப்படியான ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிற பொழுது தெளிவாக அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த ஹதீஸில் நஞ்சு குடிக்குமாறு எங்கும் ரசூலுல்லாஹ் சொல்லல. இந்த ஹதீஸில் அப்படியான ஒரு அர்த்தம் இல்லை. அதனை இஸ்லாம் எங்களுக்கு வன்மையாக கண்டித்திருக்கிறது. தற்கொலை செய்ய முடியாது, நஞ்சு குடிக்க முடியாது, அது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டது என்பதை நாங்கள் தெளிவாக எடுத்து சொல்லுவோமாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதிரான ஹதீஸ் அல்ல. இந்த ஹதீஸில் மறுப்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. எனவே இந்த ஹதீஸ் சொல்லுவது எங்களுக்கு விஷ ஜந்துகள்
அல்லது விஷமுள்ள பொருட்கள் ஏதாவது உடம்பில் தாக்கத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அதனை இந்த அஜ்வா ஈச்சம்பழத்தினுடைய நிவாரணம் தடுக்கும் என்பதைத்தான் இந்த ஹதீஸுங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அடுத்த பிரச்சனை என்னென்று கேட்டால், எங்களுடைய புத்தி பகுத்தறிவை கொண்டு நாங்கள் குர்ஆன் சுன்னாவை நெருங்குவதற்கு முற்படுவது. தக்தீமுல் அக்ல் அலல் நக்ல், அதாவது குர்ஆன் சுன்னாவுக்கு முன்னாடி எங்களுடைய மூளையை, எங்களுடைய பகுத்தறிவை நாங்கள் முற்படுத்துவது. இந்த காயிதா இஸ்லாத்தில் மிக பாரதூரமான ஒரு விடயம். அதாவது குர்ஆன் ஹதீஸும் எங்களுடைய புத்தியும் எங்களுக்கு முரண்படுகிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டால் நக்கலைத்தான் நாங்கள் முற்படுத்த வேண்டும், குர்ஆன் சுன்னாவைத்தான் முற்படுத்த வேண்டும். எங்களுடைய அறிவு பலகீனமானது என்று எங்களை நாங்களே தாழ்த்தி கொண்டு குர்ஆன் சுன்னாவுக்கு அடிபணிந்தவர்களாக ஆக வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய பகுத்தறிவும் குர்ஆன் சுன்னாவும் அல்லாஹ்வுடைய வஹியும் முரண்படுகிற பொழுது பகுத்தறிவை முற்படுத்தி குர்ஆன் சுன்னாவை ஒருவர் தாழ்த்துவாராக இருந்தால் நிச்சயமாக அவர் வழிகெடுக்கப்படுவார். இப்படித்தான் இஸ்லாமிய வரலாற்றில் ஹவாரிஜிகள் வழிகட்டு போனார்கள். முஅ்தஸிலாக்கள் தங்களுடைய புத்தியை முன்னுக்கு கொண்டு வந்து குர்ஆன் சுன்னாவுக்கு விளக்கம் சொல்ல போய் அல்லது குர்ஆன் சுன்னாவை மறுக்க போய் அவர்களும் வழிகட்டு போனார்கள். அதே ஒரு பாணியில் இன்றைக்கு நமது சமுதாயத்தில் ஹதீஸ் மறுப்பாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதாவது புத்தியை, பகுத்தறிவை ஹதீசுகளிலே பிரயோகித்து ஹதீஸை மறுப்பது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இது மிக தவறான, எங்களை வழிகேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பார்வை, ஒரு வழிகேடான ஒரு பாதை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹதீதுகளை எடுத்து அதனை நிதர்சன உண்மைக்கு நாங்கள் முரண்படுகிறது என்று சொல்லி புத்தியை போட்டு ஹதீசுகளோடு நாங்கள் பரீட்சைகளை நடத்தி பார்ப்பது என்பது குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான மாறான ஒரு செயல் என்பதை ஆரம்பமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த அஜ்வா ஈச்சம்பழ ஹதீஸை நம்புவதாக இருந்தால் நஞ்சு குடித்துத்தான் அதனை நிரூபிக்க வேண்டும் என்று வாதாடக்கூடிய சகோதரர்கள், நான் சொல்லக்கூடிய சில செய்திகளையும் நீங்கள் மிக அவதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை நம்புவதற்கு அதனை செயல் ரீதியாக தத்பீக் பண்ணி காட்டினால்தான், நடைமுறைப்படுத்தி காட்டினால்தான் நாங்கள் நம்புவோம் என்று சொன்னால், இந்த விதியை நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் ஹதீசுகளில் பல ஹதீதுகளை நாங்கள் மறுக்க வேண்டும். குர்ஆன் வசனங்களில் ஏராளமான வசனங்களை மறுக்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். இதுதான் உண்மை. எனவே ஒரு ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருப்பது இஸ்னாது வரிசையாக, மத்தின் வரிசையாக. இஸ்னாதுல எந்த ஒரு கோளாறும் இல்லை என்றால் அது சஹீஹான ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னது என்று நாங்கள் நம்புகிறோம். அதில் ஒரு மனிதனுக்கு மாற்று கருத்து இருக்குமாக இருந்தால் ஹதீஸில் இருக்கிற கோளாறை எடுத்துக்காட்டி, அறிவிப்பாளரை எடுத்துக்காட்டி தான் ஒரு ஹதீஸை பலகீனமாக்க முடியுமே அல்லாமல் நிதர்சன உண்மைக்கு முரண், எங்களுடைய புத்திக்கு முரண் என்று ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை எங்களால் மறுக்க முடியாது. அப்படி சலஃபு சாலிஹீன்களில், நல்லடியார்களில், ஹதீஸ்களை அறிஞர்களில் எந்த ஒரு அறிஞரும் புத்திக்கு முரண் அல்லது குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி நேரான பாதையில் நடந்த யாரும் நிதர்சன உண்மைக்கு முரண் என்று குர்ஆன் சுன்னாவை மறுக்கல்ல. ஒன்று அந்த ஹதீஸ் லைஃப் என்று மறுக்கப்பட்டிருக்கும், அல்லது அந்த ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிற அறிவிப்பாளர் மிக பலகீனமானவர் என்பதன் அடிப்படையில் அந்த ஹதீஸ் லைஃப் என்று மறுக்கப்பட்டிருக்கும். இது அல்லாமல் புத்திக்கு முரண், நிதர்சன உண்மைக்கு முரண் என்று நாங்கள் ஒரு ஹதீஸை மறுப்போமாக இருந்தால் ஏராளமான ஹதீதுகளை நாங்கள் மறுக்க வேண்டும். உதாரணமாக சில செய்திகளை சொல்கிறேன். அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில பதிவு செய்யப்படுகிறது. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ்வால் ஒரு இடத்திற்கு அனுப்பப்படுறாங்க. அவர்கள் போகிற பொழுது அரபிகளில் ஒரு கூட்டத்தை சந்திக்கிறார்கள். அவர்களின் தலைவனுக்கு தேள் கொட்டியிருக்கிறது. தேளால் தீண்டப்பட்டு, விஷமுறப்பட்டு அவர்களுடைய தலைவர் தேளால் தீண்டப்பட்ட நிலையிலே இருக்கிறார். இப்ப இந்த சஹாபாக்களுடைய கூட்டத்திலே வந்த சஹாபாக்களிடத்தில் இந்த கூட்டத்திலே தீண்டப்பட்ட ஒரு சகோதரர் வந்து கேட்கிறார், உங்களில் யாராவது ஓதி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? எங்களுடைய தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது. அப்போ ஒரு சஹாபி, நான் ஓதி பார்க்கிறேன் என்று சொல்லி அவர்களிடத்திலே பந்தம் பேசி எங்களுக்கு ஆடுகளை பரிசாக தர வேண்டும் என்று அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி சன்மானமாக தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் ஓதி பார்ப்பதற்கு போகிறார். போய் அந்த தலைவருக்கு, தேள் கொட்டியவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி பார்க்கிறார். அவருக்கு குணமடைகிறது. அவர் மிக வீரியமாக எழுந்து நின்றார் என்று நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, மிக ஆதாரபூர்வமான செய்தி. 2276வது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இப்படி அவர் ஓதி பார்த்த உடனே அவருடைய விசல், அந்த தேள் கொட்டிய விஷம் நீங்கி விடுகிறது.
அப்ப சஹாபாக்களிடத்துல வந்த டைம்ல அவங்க கேட்கிறாங்க, என்ன செய்தாய்? நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை 7 தடவை ஊதினேன். அவருக்கு என்ன நடந்தது? அந்த தேள் கொட்டிய விஷம் நீங்கி விட்டது என்ன அந்த சஹாபி சொல்றான். பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள், நடந்ததை ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அதை அங்கீகரித்தார்கள் என்று பார்க்கிறோம். மிக நீளமான ஒரு செய்தி. என்னுடைய பங்கையும் அந்த ஆட்டிலிருந்து எனக்கு தாங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னதாக, புன்முறுவல் மூத்ததாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த ஹதீஸ பாருங்க, அவர் எதுவும் செய்யல. தேள் கொட்டிய ஒருவருக்கு என்ன செய்தார்? சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை ஓதி பார்த்தார். இது மட்டும்தான் அவர் ஓதியது. ஓதியவுடன் விஷம் கொட்டிய அந்த தடமே இல்லாமல் அவர் மிக வேகமாக எழும்பி நின்றார். அந்த அளவுக்கு அவருக்கு நிவாரணம் கிடைத்தது. இது புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்ப இதை நாங்கள் அஜ்வாயி சம்பள ஹதீஸ் மாதிரி தத்பீக் பண்ணலாமா? இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்துல ஒருவர் இருக்கிறார், அவருக்கு பாம்பு கடித்து விட்டது அல்லது தேள் கொட்டி விட்டது, அவருக்கும் நாங்கள் போய் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி பார்க்கிறோம், அவருக்கு குணமாகல் என்று வச்சுக்கொள்வோம். இப்ப இந்த ஹதீஸை நாங்கள் பொய் என்று சொல்வதா? இப்படித்தானே நாங்கள் ஹதீஸை அணுகுவது? அன்புக்குரிய சகோதரர்களை, முதலாவது நம்பிக்கை இருக்க வேண்டும். குணமளிப்பவன், நோயிலிருந்து நிவாரணம் கொடுப்பவன் அல்லாஹ். அவன் நாடினால் தான் எல்லாம் நடக்கும். எனவே இந்த வழிமுறை என்பது தவறான என்பதற்காகத்தான் இந்த ஹதீஸை நான் சொல்லி காட்டுகிறேன். எனவே நாங்கள் ஒரு ஹதீஸை நம்ப வேண்டுமே ஒழிய அதே மாதிரி எல்லாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மடமைத்தனமானது. எனவே விஷம் கொட்டி ஒருவருக்கு நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம், அவருக்கு குணமடையவில்லை, எனவே இந்த ஹதீஸ் பொய் அல்லது சூரத்துல் ஃபாத்திஹா பொய் என்கிற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வழிமுறை தவறானது. இரண்டாவது செய்தியை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபில் ஹப்பத்தி ஸௌதாஇ ஷிஃபாஉன் மின் குல்லி தாஇன் இல்ல ஸாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி, அதாவது ஹப்பத்து ஸௌதா, கருஞ்சீரகத்தில் எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கிறது, இல்ல சாம், மௌத்தை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். புகாரில் 5688வது இலக்கத்தில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது. இப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா நோய்க்கும் கருஞ்சீரகத்தில் வைத்தியம் இருக்கிறது, நோய் நிவாரணம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். ஒருவருக்கு கேன்சர் அல்லது ஒருவருக்கு தீராத ஒரு நோய் இருக்கிறது, அவருக்கு கொண்டு போய் கருஞ்சீரகத்தை நாங்கள் கொடுக்கிறோம், தத்பீக் பண்ணுகிறோம். அவருக்கு அந்த வருத்தம் குணமடையவில்லை என்றால் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை பொய் என்று சொல்வதா? இப்படியா நாங்கள் ஒரு ஹதீஸை அணுகுவது? அல்லாஹ் நாடினால் அவருக்கு குணமளிப்பான், அல்லாஹ் நாடினால் அவருக்கு நிவாரணத்தை கொடுப்பான், இல்லை என்றால் அவர் அந்த நோயில் நிரந்தரமாக இருப்பார். இது அல்லாஹ்விடத்தில் உள்ள அதிகாரம். எனவே ஒவ்வொரு ஹதீஸையும் இப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்த போனால் எல்லா ஹதீஸையும் மறுக்கணும். இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், மாடும் ஓனாயும் பேசியதாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அதுவும் புகாரியில 3471வது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுபஹ் தொழுகையை தொழுதுவிட்டு மக்களை முன்னோக்கி பார்த்து நபிகளார் சொன்னார்கள், ஒருவர் மாட்டை மேய்த்து கொண்டு போகிற பொழுது மாட்டின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டார், அந்த மாட்டை அடிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த மாடு பேசியது, நாங்கள் இதற்காக படைக்கப்படவில்லை, நாங்கள் படைக்கப்பட்டிருப்பது நிலங்களை உழுவுவதற்காக, வேளாண்மை செய்வதற்காகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று மாடு பேசியதாக ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப ஃபகாலன் நாஸ், மக்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் பக்கரத்தன் தக்கல்லம், அல்லாஹ் தூய்மையானவன், மாடு பேசுகிறதே என்று சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஃபகால் ஃபஇன்னி ஊமினு பிஹாதா, நான் இதை நம்பிக்கை கொள்கிறேன், அன வ அபூபக்கர் வ உமர், நானும் என்னுடைய தோழர் அபூபக்கரும் உமரும் இதை நம்புகிறோம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் ஈமான். மாடு பேசியது, சுப்ஹானல்லாஹ், மாடு பேசியதா யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் ஆச்சரிய கேள்வியை எழுப்பியது பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன சொன்னார்கள்? நான் ஈமான் கொள்கிறேன், என்னுடைய தோழர் அபூபக்கரும் உமரும் இதனை ஈமான் கொள்கிறார்கள். அறிவிப்பாளர் சொல்கிறார், வமா ஹுமா சம்ம, அபூபக்கரும் உமரும் அந்த சபையில இல்ல. அப்ப அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிற செய்தியை எந்த அளவுக்கு நம்புவார்கள், அதில் எந்த ஒரு மாற்று கேள்வியும் கேட்க மாட்டார்கள் என்பதற்கு இது தெளிவான ஆதாரம். அபூபக்கர் அலியும் உமர் அலியும் சபையில இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சாட்சி சொல்கிறார்கள், நானும் நம்புகிறேன்,
உமரும் நம்புகிறார், என்னுடைய தோழர் அபூபக்கரும் நம்புகிறார். நாங்கள் இதை நம்பிக்கை கொள்கிறோம். ஆனா அவங்க 2 பேரும் சபையில இல்லை. அப்ப சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நம்பி இருக்கிறார்கள், செய்தியை நம்பி இருக்கிறார்கள் என்பதற்கு இது மிக தெளிவான ஆதாரம். அப்ப மாடு பேசியதா யார் ரசூலுல்லாஹ் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நான் நம்புகிறேன் என்றார். அதே மாதிரி ஓனாய் பேசிய செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதையும் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே ஓனாய் பேசியதா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நானும் ஈமான் கொள்கிறேன், அபூபக்கர் உமரும் ஈமான் கொள்கிறார். அப்ப இது ஒரு நீளமான செய்தி. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் ஒரு முஸ்லிமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம். எங்களுக்கு அதில் மாற்று கருத்து, மாற்று கேள்விகள் இருக்கக்கூடாது. ஹதீஸ் அல்லாஹ்வுடைய வஹி என்று வந்துவிட்டால் நாங்கள் அதற்கு கட்டுப்பட்டு அடிமையாக ஆகிவிட வேண்டும், அதை நம்ப வேண்டும். அவ்வளவுதான் எங்களுடைய கடமை. அல்லாமல் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தித்தான் நம்பிக்கை கொள்வோம் என்பது வழிகேடர்களுடைய ஒரு நடைமுறையாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இதெல்லாம் நான் உங்களுக்கு குர்ஆனிலே இருந்து ஹதீஸிலே இருந்து காட்டிய உதாரணங்கள். இதே மாதிரி நிறைய உதாரணங்களை நாங்கள் குர்ஆனில் இருந்து காட்டலாம். குர்ஆன்ல பாருங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எறும்புகள் பேசியதாக சொல்கிறான். சுலைமான் நபி அவர்கள் எறும்புகளினுடைய அந்த வாதிக்கு வந்த பொழுது எறும்பு பேசியதாக அல்லாஹ் சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாதி எறும்புகளுடைய அந்த ஓடைக்கு வந்த பொழுது எறும்புகள் பேசியதா. ஒரு எறும்பு பேசியது, எறும்புகளே உங்களுடைய பொந்துகளில் ஓடி போய் நீங்கள் எல்லாம் ஒளிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சுலைமானும் சுலைமானுடைய படையும் உங்களை அறியாமல் உங்களை மிரித்து விடாமல் இருப்பதற்காக, உங்களை நசுக்கி விடாமல் இருப்பதற்காக உங்களுடைய கூடுகளில் பொந்துகளில் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று எறும்பு பேசியதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார். ஃபதபஸ்ஸம ضاحிகன் மின் கௌலிஹா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனுடைய அந்த பேச்சால் சிரித்தார்கள், புன்முறுவர் பூத்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவிடுகிறார். இப்ப இதை எங்களுக்கு நடைமுறைக்கு எடுத்துக் கொள்ளலாமா? எறும்பு பேசுமா? எறும்பு பேசுகிறது எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புரிந்தது என்றெல்லாம் கேள்வி எழுப்பினால், இந்த நடைமுறைக்கு நாங்கள் அதை ஒப்பிட்டு பார்த்தால், ஒரு எறும்பை கொண்டு வந்து பரிசோதித்து பார்த்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் மறுக்க வேண்டும். என்றால் எறும்பு பேசி எங்களில் யாரும் கேட்டது கிடையாது. எனவே இதை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நபிக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிஸா, பறவைகள் மிருகங்கள் பேசுவதை அவர் செவிமடுத்தார். இப்படி நம்பிக்கை கொண்டால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஈமானில். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற ஒரு தன்மைக்கு நாங்கள் தள்ளப்பட்டால் நிச்சயமாக நாங்கள் வழிகெடுக்கப்படுவோம். அதே மாதிரி சுலைமான் நபியோடு ஹுதுஹுது என்று சொல்லக்கூடிய பறவை பேசியது. அவருடைய சபையில் காணவில்லை. அந்த ஹுதுஹுது என்கிற பறவையினிடத்தில் ஆதாரத்தை கொண்டு வராவிட்டால், ஏன் அவர் தாமதமானார் என்பதற்கு காரணம் சொல்லாவிட்டால் ஹுதுஹுதை அறுத்து விடுவேன் அல்லது நான் மிக கடுமையாக தண்டிப்பேன் என்று சுலைமான் நபி சொன்ன பொழுது, அது எங்கோ இருந்து ஒரு செய்தியை கொண்டு வந்து பேசியது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், அங்கு ஒரு அரசி இருக்கிறாள் என்கிற செய்தியை ஹுதுஹுது பறவை வந்து பேசியது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப பறவை பேசுமா? இதை நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நம்புகிறோம். இன்றைக்கு இருக்கிற பறவைகள் எதுவும் பேசவில்லையே, எங்களுக்கு புரியவில்லையே, அதனை எப்படி நம்புவது என்கிற அந்த நடைமுறைக்கு நாங்கள் போவோமாக இருந்தால் நிச்சயமாக இதையும் நாங்கள் மறுக்க வேண்டி வரும். இப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, ஏராளமான செய்திகளை நாங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு ரொம்ப கம்மியானது, நீங்கள் ரொம்ப பலகீனமானவர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு ரொம்ப சொற்பமானது, அதை தாண்டி நாங்கள் யோசிக்க முற்பட்டால் வழிகெடுக்கப்படுவோம் என்பது அல்லாஹ் சொல்கிற மிக முக்கியமான ஒரு நிபந்தனை, ஒரு காயிதா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் குர்ஆன் ஹதீஸை அணுகக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மரங்கள் சுஜூது செய்கின்றன, மலைகள் சுஜூது செய்கின்றன, பிராணிகள் அல்லாஹுக்கு சுஜூது செய்கின்றன, வானம் பூமியில் உள்ளவர்கள் சுஜூது செய்கிறார்கள், மனிதர்கள் சுஜூது செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் சுஜூது செய்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மரங்கள் எப்படி சுஜூது செய்யும்? மிருகங்கள் எப்படி சுஜூது செய்யும்? மலைகள் எப்படி சுஜூது செய்யும்? பார்த்திருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆனால் நம்புகிறோம். அது எப்படி செய்யும் எங்களுக்கு நிரூபித்து காட்டுங்கள் என்கிற ஒரு நடைமுறைக்கு போனால் இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் மறக்க வேண்டும். சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 18வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். வானம் பூமியில் உள்ளவர்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? வஷம்ஷு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு.
சந்திரன், சூரியன், அதே மாதிரி நட்சத்திரங்கள், மலைகள், மரங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு சுஜூது செய்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அதை நாங்கள் நம்பினால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில் உள்ளவர்கள் அல்லாஹுக்கு தஸ்பீஹ் செய்கிறார்கள், அதை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? வத்தைரு சாஃபாத்தின், சிறகுகளை விரித்து மிக உயரத்திலே பறக்கிற பறவை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பறவை தஸ்பீஹ் செய்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படி ஒரு பறவை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யும் எங்களுக்கு நிரூபித்து காட்டுங்கள் என்று நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முற்பட்டால் நிச்சயமாக அதற்கான விடையை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிற பொழுது குர்ஆன் வசனத்தை மறுக்கிற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். எனவே இதுதான் தெளிவான வழிகள். நிதர்சன உண்மைக்கு முரண், எங்களுடைய புத்திக்கு முரண் என்று தக்தீமுல் அக்ல் அலன் நக்ல், குர்ஆன் சுன்னாவுக்கு முன்னுக்கு எங்களுடைய புத்தியை நாங்கள் முற்படுத்துவது எங்களை வழிகெடுக்கும். எனவே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய குர்ஆனும் சுன்னாவும் ஒரு விடயத்தை சொன்னால் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் அதை நம்புவது மட்டும்தான் ஒரு மூமினுடைய கடமை அல்லாமல் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து பரீட்சித்து பார்த்ததன் பின்னால் தான் நாங்கள் நம்புவோம் என்பது எங்களை வழிகெடுக்கக்கூடிய அம்சம் என்பதைத்தான் இறுதியாக நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, அஜ்வா ஈச்சம்பழம் சம்பந்தமான அந்த ஹதீஸில் எந்த ஒரு கோளாறும் இல்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அஜ்வா ஈச்சம்பழத்தை ஒவ்வொரு நாள் காலையிலும் 7 தொடர்ந்து சாப்பிட்டு வருகிறவருக்கு விசஜந்துகளுடைய விஷமோ அல்லது முச்செடிகளுடைய அந்த விஷமோ தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதைத்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள், இப்படியான விஷங்களைத்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் அங்கே நாடி இருக்கிறார்களே அல்லாமல் விஷம் குடித்துத்தான் அவருக்கு தாக்கம் ஏற்படாது என்கிற எந்த ஒரு வாசகமும் ஹதீஸில் சொல்லப்படவில்லை. எனவே நஸ்ஸை அதில் உள்ளபடி, குர்ஆன் சுன்னாவை அதில் உள்ளபடி விளங்குவோமாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை என்பதை சொல்லி சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இறுதியாக, ஒரு சகோதரர் இவர்களுடைய சவாலை ஏற்று ஒரு வீடியோ போட்டிருந்தார். சவுதியில இருப்பதாகவும் நாட்டுக்கு வந்து அவர் விஷம் குடித்து இந்த ஹதீஸை நிரூபித்து காட்டுவதாகவும் ஒரு சகோதரர் ஒரு வீடியோ பேசியிருந்தார். அந்த சகோதரருக்கும் இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்கள். ஹதீஸில் அப்படி ஒரு வாசகம் இல்லை. இது ஒரு தவறான வழிமுறை. ஒருவர் தன்னை தற்கொலை செய்து கொள்வது, விஷமருந்தி தன்னுடைய உயிர் போகுமாக இருந்தால் அவர் நிச்சயமாக நிரந்தர நரகத்திற்கு போவார். இந்த ஹதீஸிற்கும் இவர்கள் வைக்கிற இந்த வாதத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லி விளங்கப்படுத்தி உலமாக்கள் அவருக்கு தெளிவு கொடுக்கிற அந்த வேளையில் நிச்சயமாக அவரும் அதில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.